வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா என்ன தகவலோடு இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்திஜிக்கும் சார்லி சாப்ளினுக்கும் நடந்த ஒரு சின்ன உரையாடல் பத்தி தாங்க சொல்ல போறேன். 1931 செப்டம்பர் மாதம் 22 நடந்த நிகழ்ச்சி. காந்திஜி பாத்தீங்கன்னா டாக்டர் கத்தியால் அப்படின்ற நண்பர் வீட்டுல இருக்காரு. அந்த நேரத்துலதான் யார் வராங்க அப்படின்னா சார்லி சாப்ளின் வராரு. இந்த சந்திப்பை டைம் அப்படிங்கிற பத்திரிக்கை ரொம்ப அழகா விவரிக்குதுங்க. என்ன நடந்திருக்கு பாருங்க. சார்லி சாப்ளினும் காந்திஜியும் பேசிட்டே இருக்காங்க. அப்போ சாப்ளின் கேக்குறாரு காந்திஜி கிட்ட, அறிவியல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம். எந்திரங்கள் கண்டுபிடிக்கிறது மூலமா ஒரு நாட்டோட பொருளாதாரம் மேல மேல உயரும். ஆனா நீங்க எதுக்காக அதை எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி காந்திஜி கிட்ட கேக்குறாரு. இப்ப காந்திஜி சொல்றாரு, எந்திரங்களின் பயன்பாடு எங்க நாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எங்களுடைய மக்களுடைய உழைப்பு குறைஞ்சு போகும். அவங்க ரொம்ப சோம்பேறிகள் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, எந்திரங்கள் மூலமா ஒருவேளை உற்பத்தி அதிகமாயிட்டா எங்க நாடு என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற நாடுகளுக்கு அந்த பொருட்களை ஏற்றுமதி பண்ணும். அந்த நேரத்துல அந்த நாட்டு மக்களும் என்ன ஆயிடுவாங்க, சோம்பேறிகள் ஆயிடுவாங்க. அதனாலதான் நான் எந்திரத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு காந்திஜி. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நேரமாயிருக்கு. அதாவது ராத்திரி 7 மணி ஆயிருச்சு. பிரார்த்தனை பண்ணணும். காந்திஜி சாப்ளின் கிட்ட நீங்களும் பிரார்த்தனை பண்ண வரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவரும் சரின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் முட்டி போட்டிருக்காரு. அவருடைய பிராக்டிஸ் அப்படித்தானே, அதனால அவர் முட்டி போட்டு பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. காந்திஜி தரையில உட்காந்துருக்காரு. பிரார்த்தனை போயிட்டே இருக்குங்க. மூட்டி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு அந்த வலியை பொறுத்துக்கவே முடியல. காந்திஜி பாக்குறாரு, கால் வலிச்சதுன்னா நீங்க சேர்ல உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்படி முடிஞ்சதுக்கு அப்புறமா சாப்ளின் வெளியே வராரு. பத்திரிகைக்காரங்க எல்லாம் கேக்குறாங்க, காந்திஜியை சந்திச்சீங்களே, உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அவர் பயங்கரமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜியை பார்த்து, அதாவது ட்ரெமெண்டஸ் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இப்படி காந்திஜி கிட்ட எந்திரம் பத்தி விவாதிச்ச சார்லி சாப்ளின் அதுக்கப்புறமா மாடர்ன் டைம்ஸ் அப்படின்ற ஒரு எந்திரம் சம்பந்தமான ஒரு படத்தை எடுத்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த தகவலோட இன்னைக்கு விடைபெறேன். புதிய தகவலோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.